தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை நான் வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் உலகத்தை என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன். சொல்லு, நான் உலகத்தை மேற்கொள்ளுவேன். எந்த காரியமும் என்னை சிறைப்படுத்த முடியாது. எந்த காரியமும் என்னை தடை பண்ண முடியாது. எந்த காரியமும் என்னை ஒடுக்க முடியாது. எந்த காரியமும் என்னை தடுக்க முடியாது. ஆமென். நான் சொல்கிறாரு, இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் யாராக இருப்பாங்க அப்படின்னா உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். சொல்லாமா சொல்லு, இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, தேவனால் பிறந்த நான் ஜெயிப்பேன். ஆமென். கேள்வியே கேட்குறாரு, உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உலகத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையாப்பா, நீ உலகத்தை என்ன பண்ணுவ? ஜெயிப்ப. ஆமென். இன்னும் மேலே சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன பண்ணும்? அதான் நீதி. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த ஜெயிப்பதற்காக தான் கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்குறார். எதுக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு? ஜெயிப்பதற்காக. சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி ஜெயிப்ப? இந்த உலகத்தை எப்படி மேற்கொள்வ? எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வ? எப்படி எல்லாம் நமக்கு சாதகமாகும்னா விசுவாசத்தில் எல்லாம் சாதகமாகும். ஆமென். அப்போ கிருபை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. விசுவாசம் எல்லாவற்றையும் நமக்கு சாத்தியமாய் எளிதாய் மாற்றி கொடுக்குது. ஆமென். அப்போ விசுவாசத்தை யார் கொடுக்குறாருன்னா அவரே கொடுக்குறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. கிருபை எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டு, எல்லாத்தையும் அவரே ஏற்படுத்தி வச்சுட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தை அவரே கொடுக்குறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஆமாம். கரும்பு தின்றதுக்கு கூலியாங்கிற மாதிரி நமக்கு நன்மையை நாம் அனுபவிப்பதற்கு கிருபையை அவரும் ஏற்படுத்தி வைக்கிறாரு. அதே சமயத்தில் விசுவாசத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ ஜெயிக்கக்கூடியவர்கள்னு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஜெயிக்கிற ஆள். ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிற, நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ நம்முடைய மனது எண்ணம் எல்லாமே தோல்வியும் கஷ்டமும் பிரச்சனையும் அப்படியே பார்த்துட்டோம். ஒருவேளை அப்படி இருக்கிறீங்கன்னா அது நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரம் அல்ல. அதான் சொல்கிறேன், காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். எது? நான் இன்னைக்கு பார்க்குற கஷ்டமோ பிரச்சனையோ அது லேசானது, சீக்கிரம் போயிடும். அதாவது தற்காலிகமானது. எது? தற்காலிகமானது, டெம்பரவரியாக இருக்கு. அந்த பிரச்சனை எப்படிப்பட்டது? டெம்பரவரி. சத்தத்தை காணுமே. டெம்பரவரினா தெரியும் தான் சொல்கிறேன். இப்போ பர்மனெண்ட்னா நிரந்தரமாக நான் நல்லா இருப்பேன். ஆமாம். டெம்பரரினா அது சீக்கிரம் என்ன பண்ணிடும்? மாறிடும். அப்போ இன்னைக்கு தெரியணும், காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதைகளோ நித்தியமானவைகள். 2 Corinthians 4:17-18 அந்த கர்த்தர் காண்பிக்கிறார். இன்னைக்கு நமக்கும் தெரியணும், எப்படி அது காணப்படுகிறது மாறுனா, காணப்படுகிறது என்பது இயற்கை உலகம், காணப்படாத என்பது ஆவிக்குரிய உலகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆவிக்குரிய உலகம் தான் இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆமென். நீங்களும் நானும் இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவர்கள். யார்? நீங்களும் நானும் அதான் ஆவி மனுஷன். நீங்கள் யார்? நமக்குள்ளார ஆவி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அலகடிக்கிற ஆவி இல்லை, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆவி. ஆமென் சொல்லாமல். அப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற்ற முடியும். சொல்லுங்கள், எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும். காணப்படாத வார்த்தை எடுத்து
காணப்படுகிற காரியங்களை மாற்ற முடியும். ஆமென். அப்போ காணப்படலைன்னா எப்படி? வார்த்தை காணப்படலை, ஆனால் காணப்படுகிற ரீதியில் அதை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? ஆதியாகமம் சொல்லப்படுகிறது 1ஆம் அதிகாரத்தில், இல்லைங்களா? அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதிலே வார்த்தை இருந்ததுன்னே போயிடக்கூடாது. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வெளிச்சம். அப்ப காணப்படுகிற அந்த உலகம் எப்படி ஆகிப்போச்சு? எப்படி ஆண்டவர் உருவாக்கினார் அப்படி இல்லாம போச்சு. அப்படி இல்லாம போன உடனே அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர், அதாவது அழியாத வார்த்தை, இன்னும் சொல்ல போனா உருவாக்கக்கூடிய வார்த்தை அங்க பேசுகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்கிறது? நான் என் வாழ்க்கை பார்க்குறதுக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வெறுமையாக இருக்குது, எத்தனை நாள் தான் இப்படி இதெல்லாம் நான் அனுபவிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒன்று, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா அந்த தேவன் சொன்ன வார்த்தைகளை நாமளும் பேசும்போது, இங்கே ஆண்டவர் பார்க்குறார், ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது. இது என்னென்ன இருந்துச்சு? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாக இருக்குதா, வெறுமையாக இருக்குதா, இருளாக இருக்குதா, அதை எப்படி மாற்றுறது? ஓன்னு அழுவுனா மாறுறது இல்லை. ஒரு சில நேரம் அழுவு வருது, அதனால் என்னைக்காவது மாறி இருக்குதா? வீடெல்லாம் ரொம்ப அலங்கோலமாக கிடக்குது, ஓன்னு உட்காந்து அழுவு இருந்தோம்னா தானாக ஒவ்வொரு பொருளும் சரியாயிடாது, தானாக ஒவ்வொரு புள்ளியும் சரியும் ஆகிடாது. நம்மளும் அழுகுறோம். அழுகுறத எந்த புள்ளியாவது திருதி இருக்குதா என்ன? இன்னைக்கு எவ்வளவோ என்ன அழுவ வச்சுட்டேன், எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டேன், அழுவ வச்சுட்டேன் அப்படின்னு தான் நினைக்குது. ஏன்னா சில நேரம் பிசாசு குடும்பத்தில் நம்முடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் பெருக்கிடுவான். எப்படி பெருக்கிடுவான்னா, இப்படி தான் நம்ம பிள்ளைகளை கொண்டோ ஏதோ ஒரு விதத்தில் பெருக்கிடுவான். அதை எப்படி மாற்றுறது? இல்லைங்களா? பிள்ளைகள் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறுவர் ஊழியம் போகும்போது நல்லா அந்த இதை சொல்லியிருப்பாங்க. காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது இயேசு எப்படி அதை அமர்த்தினாருன்னு சொல்லி, அதுக்கு நல்ல படம்லாம் வரைஞ்சி, இதுதான் அந்த காற்று கடலை அடைக்கிறது, அதில் போட்டு போகுதுன்னு ஒரு போட்டை செஞ்சு அதில் உள்ளே வச்சுது. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு அது ஆச்சரியமாக பார்க்குது. அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இப்படி தான் கடல் என்ன பண்ணுச்சு, இருந்திருக்குது, இப்படி தான் என்ன பண்ணுச்சு, கடல் இருந்திருக்குது, இல்லைங்களா? அப்போ ஒரு தத்ரூபமாக அன்றைக்கி நம்ம பார்க்கணும். வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குது, யோசிக்க முடியாமல் இருக்குது. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி ஏந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினாரோ, எப்படி அதட்டினாரு? அழகாக சொல்லிச்சு. நம்ம வார்த்தையின்படி சொல்லும்போது இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். ஆனால் புள்ள சொல்லிச்சு, சூ கம்முன்னு சூ கம்முன்னு அப்படின்னு சொன்னார். கம்முன்னு ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகள் சொல்ல முடியாது, கற்றுக்கிட்டே இருக்கும், கம்முன்னு இருக்கியா இல்லையா அப்படிம்போல. அப்போ பிள்ளை என்ன பண்ணுது, முறைக்குது. ஆனால் கடல் முறைக்கலை. அதான் நம்ம பிள்ளைகளுக்கும் கடலுக்கும் வித்தியாசம். சூ கம்முன்னுன்னா கம்முன்னு இருந்துருச்சு, நம்ம சூ கம்முன்னு இருந்தோன்னா அம்மா தானே அப்பா தானேன்னு இருக்குது. அப்போ இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளையா நம்ம யாரும் நம்மளை அங்கீகரிக்கிறது இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய பிள்ளைகள். நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன், என் பிள்ளைக்கு கடவுளுடைய பிள்ளையா இருக்குது. என் பிள்ளை கடவுள் பிள்ளையா இருக்குதுங்கிறது எனக்கு தெரியணும், எங்கள் அப்பா கடவுள் பிள்ளையா இருக்குதுன்னு என் பிள்ளைக்கு தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளையா இருந்தார். அப்போ அந்த சீஷர்கள் அப்படி தான் உருவாக்குறாரு. நான் கடவுள பிள்ளைப்பா, நீ அடிமை இல்லைன்னு அடிமை சீக்கிட்டான் 12 பேருன்னு போட்டு பருத்து எடுக்கலை. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, தேவன் பிள்ளையா நான் இருக்கிறேன், இன்னைக்கு என் பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை என்ன பண்ணுறேன், உருவாக்குறேன். அதனால தான் இப்போ சீஷர்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போனா கூட பிள்ளைகளே பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? நம்மளாம் எப்படி கூப்பிடுவோம்? திருந்தாதவனே, வெக்கம் கட்டவனே. ஏன்னா அதுதான் லைஃபாக இருக்குது. ஆனால் அங்கே அப்படி பேசவே இல்லை. பிள்ளைகளே பிள்ளைகளை. ஏன்னா தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளா இவருங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பிள்ளைகளேன்னு கூப்பிடும்போது தான் பிள்ளை என்ன பண்ணும், வரும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, இருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எப்பா நான் எப்படி வார்த்தையை நான் பேசணும், அதே போல் நீ என்ன பண்ணணும், பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? எத்தனை பேர் வார்த்தையின் மனிதர்களாக இருக்க போகிறோம்? வார்த்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும், வார்த்தை பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணும்? அப்போ தேவன் அங்கே காமிக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தேவன் சொன்னார் சொன்னபடி ஆயிற்று, நான் சொன்னால் அப்படி நடக்க மாட்டேங்குதே.
நாம சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறோம். என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஒரு முறை சொல்லிடுறோம் தேவனை போல, அப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னா என்ன பண்ணுறோம்? கப்பு சிப்புன்னு ஆயிட்டு உம்முன்னு காய வச்சுக்கிறோம். இல்லை இல்லை, நான் அதை காண்ற வரைக்கும் நான் பேசுவேன். என் பிரச்சனை மாறுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அந்த பயிற்சி வந்துருச்சுன்னா, பிரச்சனை மாறிடுச்சுன்னா அந்த ரூட்லேயே போயிடணும். நிறைய பேர் என்னன்னா கொஞ்சம் நேரம் பேசிடுறாங்க, கொஞ்சம் மாறினவன்னா அடுத்து அவங்க மாற்றிக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் எப்போதும் என் வார்த்தையை நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். தேவன் இந்த வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த இடத்துலையும் தேவன் அவருடைய வார்த்தையை மாற்றிக்கவே மாட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? கொடுத்தது தான். நீ சரியில்லைன்னா நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ சரியாவுன்னு போதிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், எப்படி நான் ஜெயிக்க போகிறேன், எப்படி மேலே வரப்போகிறேன். ஒழுங்கின்மை வெறுமையாக இருக்கும்போது தேவன் ஓன்னு அழுதுதாரா? நானும் ஓன்னு அழுவலாம். அவர் அழுவே பக்கத்தில் சொல்லுங்க, அவர் அழுவே இல்லை. அல்லேலூயா. இப்போ நாம் அழுறோம் இல்லையா, மற்றவங்களை அழுவ வச்சுருவோம். ஏன்னா நம்ம கஷ்டம் எப்படியாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு அழுவ வச்சிடும். இல்லை இல்லை, ஆண்டவர் அழுவ வைக்கல. அது எது வேணுமோ அதை பேசுகிறார். எது வேணுமோ அதை பேசுகிறார். அப்போ ஒழுங்கின்மை வெறுமையின் மத்தியில் தேவன் வார்த்தையை பேசுகிறார் பாருங்க. என்ன வார்த்தையை பேசினாரோ அந்த வார்த்தை அங்கே வேலை செஞ்சிச்சு. ஆமென். அப்போ காணப்படுவது மாறுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு தெரியணும், காணப்படுது என்ன பண்ணும்? மாறும். ஒழுங்கின்மை காணப்படுகிறதா? காணப்படுகிறது. வெறுமையா இருக்குதா? காணப்படுகிறது இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா வார்த்தையை சொல்லும் போது மாறும். ஆமென் சொல்லாமா? இப்போ நமக்கு விருப்பப்படி நம்ம வீடு இல்லை, ஆமா தானே? இல்லை, இருக்குதா? இல்லை, வெறுப்பாக இருக்குது. சில நேரம் அப்பாடான்னு போய் படுக்கும்போது ஓகே இருக்குது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு பார்த்தோம்னா அங்கே ஓட்டடை, இங்கே ஓட்டடை, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இந்த பிள்ளைங்க இதை தூக்கி அங்கே போட்டிருக்கோம், அதை தூக்கி இங்கே போட்டிருக்கோம், இல்லை என்னென்னமோ நடக்குது. அதனை எப்படிங்க மாற்றுறது? ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம கண்ணோட்டங்கள் மாறணும். இது மாறும், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கர்த்தர் அதை மாற்றுவார், அதற்குரிய பலனை கொடுப்பார், அதற்கேற்ற ஆரோக்கியத்தை கொடுப்பார், அதற்கேற்ற பணத்தை கொடுப்பார். இப்படி என்னுடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி அந்த காரியத்தை பார்த்துட்டேன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும்? மாறும். ஆமென். அதுதான் கோலியத் தாவீதை பற்றி பார்க்கும்போது எப்படி கோலியத்தை தாவீதால் வீழ்த்த முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்க்குறோம் இல்லையா? எப்படி வீழ்த்தினா? நீ கேட்கலாம், கோலியத்தை அந்த கோழங்கல்லாம் எடுத்து அடித்தானா அவன் ஊந்துட்டான் அப்படிங்கிறான். ஆமாம், அப்படி தான் அடித்தான். அதனால் மாத்திரம் அவன் விழலை. வேதத்தை எடுத்து வாசிக்கலாமா எப்படி வீழ்த்தினான்னு சொல்லி? 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ முதல்ல எதை வைக்கிறான்? நீ நிந்திக்கிறப்பா, நீ அவமானப்படுத்துற. 1 நாள் 2 நாள், எத்தனை நாள்? 40 நாள். எத்தனை நாள்? நீ யோசிச்சு பாரு. 40 நாளும் ஒருத்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றி வரான்னா எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு அந்த இராணுவமே பயந்து நடுங்கி என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் இவன் ஒரு சிறு பையன், இவன் மட்டும் பயப்படாமல் என்ன பண்ணுறான்? வரான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? நானும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எதை நம்பி போய் அவன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொல்கிறான் பாருங்க, எதை நம்பி அவன் நிற்கிறேன் அப்படின்னா சும்மா போய் நிற்கல. அவனுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து புரிந்து அதை நம்பி போய் நிற்கிறான். எதை நம்பி போய் நிற்கிறான்? இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நான் எப்படி முன்னேற போகிறேன், எப்படி அதெல்லாம் மாற்ற போகிறேன், எப்படி எனக்கு எல்லாம் சாதகமாக மாறும், பாதகம் மாறுறது எப்படி மாறும், ஒழுங்குமை எப்படி மாறும், வெறுமை எப்படி மாறும், பிரச்சனை எப்படி மாறும், என் கண்ணீர் எப்படி மாறும், என் கவலை எப்படி மாறும், இது எப்படி மாறும், அது எப்படி மாறும்னு பல்வேறு யோசனை வருது. எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் நான் பார்க்குற விதத்தை பேசாமல் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பேசணும். ஆமென். அப்போ 40 நாளும் நிந்திக்கிறான் கோலியாத்து. யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை, சேனைப்படையே நிந்திக்கிறான் இல்லைங்களா? எல்லாம் மனிதர்களால் உள்ள சேனைப்படைகள் பயந்து நடுங்குது. இவன் வேற ஒரு சேனைப்படையை நம்பி நிற்கிறான். அதான் அதை முதல்ல சொல்றான் பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தை இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே. அப்ப இராணுவத்துக்கெல்லாம் ஒரு தேவன் இருக்கிறார், தேவனுடைக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவரை நம்பி நான் என்ன பண்ணுறேன். எத்தவர் ஆமேன்னு சொல்கிறது. அப்போ நமக்கு எதிராக பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் அதை பார்த்து பயந்துடாதீங்க. அதை எப்படி மேற்கொள்ளுறது? என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு நமக்குள்ளார வரும்போது தான். அங்கே தாவீதுக்கு வருகிறது. எப்படி கோலியாத்தை வீழ்த்துன்னா, என் தேவன் எப்படிப்பட்டவரை நம்ம உள்ளே வச்சு வெளியில் பேசுகிறான். உள்ளே வச்சு என்ன பண்ணுறான்? வெளியே பேசுகிறான். அப்போ உள்ள அவனுக்குள்ளார ஒரு படம் வந்துருச்சு. என்ன படம் வந்துச்சு? என் தேவன் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுச்சு வந்துருச்சு. ஒரு இமேஜ் அவனுக்குள்ள வந்துச்சு. என் தேவன் இப்படிப்பட்டவர் தான். ஆனால் பார்க்குற இமேஜ் எப்படி இருக்குது? பார்க்குற இமேஜ் எப்படி இருக்குது? கோலியாத்து பயங்கரமாக இருக்கிறான், தாவீது சின்னவனாக இருக்கிறான். கோலியாத்து எப்படி இருக்கிறான்? கோலியாத்து பயங்கரமாக இருக்கிறான். பிக்சர் வேறையா இருக்குது. அம்மா தானே. இப்போ இவனுக்கு எந்த பிக்சர் உள்ள இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எல்லாமே நமக்கு சாதகம் முடியும். பார்க்குற பிக்சர் எப்படி இருக்குது? இந்த பக்கம் கோலியாத்து பயங்கரமாக இருக்கிறான், தாவீது இம்மோண்டு பையனாக இருக்கிறான். இல்லைங்களா? பிக்சர் வேறையா இருக்குது தாவீதுக்கு. ஆனால் தாவீது பார்க்குற உருவம் பெருசாக தெரியுது. ஆனால் அதை காட்டிலும் இவனுக்குள்ளார தேவனை குறித்த எண்ணங்கள், யோசனைகள், வார்த்தைகள் பெருசாக இருக்குது. இங்கே பிக்சர் வேறையா இருக்குது. புரிஞ்சுச்சான்னு தெரியல. இப்போ நம்ம ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஆப்பிளை பார்த்துட்டீங்களா? ஆனால் அந்த ஆப்பிளோட உருவம் உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும் இல்லையா? அப்போ தேவன்னா எனக்கு எப்படின்னு எனக்கு உள்ளது எனக்கு தெரியணும். அப்போதான் அதை பேசவே முடியும். அப்போ இங்கே பாருங்க, யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்கிறான், அழகா இருக்குது. நீ நிந்தித்த நானோ, யாரு? தாவீது சொல்றான், நானோ நீ நிந்தித்தல்ல. நீ யாரை நிந்திதான்? தேவனை நிந்திக்கிறான். நீ நிந்தித்தல்ல, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு வெயிட்டா இருக்கணும். எது வெயிட்டா இருக்கணும்? என் பிக்சர், என் தேவன் எப்படிப்பட்டவர்னு உள்ள இருந்துச்சுன்னா தைரியம் என்ன பண்ணும்? வரும். அதான் அடிக்கடி சொல்றது. உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, காசே இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இருப்போம். ஆமா தானே? எந்த உட்கார முடியாது. அப்படியே உட்காந்தா கூட என்ன பண்ணுவோம்? செவுத்து சாஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்போம் இல்லையா? அது உட்காந்து இடுப்பு வலிக்குதுன்னா ஒரு தலைவானையை கொடுத்துட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா அந்த ஒரு 100 ரூபா நோட்டு பேப்பர் இல்லைன்னா அப்படியே டவுன் ஆயிடும். ஆமாம் தான். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிக்கணும் நல்லா. ஏன் என் வாழ்க்கை மாறல? ஏன் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் மாறல அப்படின்னு சொன்னா எப்படி மாறணும்? தேவனை குறித்த இமேஜ் எனக்கு பெருசாக என்ன பண்ணும் தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன், எல்லாம் மாறிடும். அப்ப தேவன் ஒழுங்கின்மை வெறுமையை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தெரியுது. அதான் இன்னைக்கு நமக்கும் தெரியணும், இது மாறும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கு, நமக்கு தெரியும் இது மாறிடும். அல்லேலூயா. அப்போ இயற்கை உலகத்தில் நான் இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த சரியான இயற்கை உலகத்தை சார்ந்தது இல்லையா? மண்ணுலேருந்து வந்துச்சு. மண்ணுலேருந்து வந்ததுக்கு நோய் வராதுன்னு சொல்ல முடியாது. எதுலேருந்து வந்துச்சு? ஆமாம் இல்லையா? ஆனால் அதை எப்படி நான் ஜெயிக்கிறது? மண்ணில் தான் வந்துச்சு, மண்ணுக்கே போட்டோம்னு சொல்கிறது இல்லை. புரியுதான் தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ மண்ணில் தான் வந்துச்சு. நோய் வரலாம், எல்லாருக்கும் வரலாம், ஆனால் எனக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். எனக்காக ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கிறார். இந்த மண்ணுக்காக ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு முடிவு பண்ணணும், என்னுடைய இமேஜை, எனக்குள்ளார தேவனை குறித்த இமேஜை நான் சரியா வச்சுட்டேன்னா அது எனக்குள்ளார செயல்பட்டு கொண்டு என்ன பண்ணும். அதில் தான் தாவீது சரியா வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? சரியா வச்சுட்டான். 46 பாடுங்க. அடுத்தது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடு. ஆரம்பிச்சுட்டான். முதல்ல படத்தை வச்ச உடனே பேச்சு எப்படி என்ன பண்ணுது? மாறுது. சேனைகளுடைய அந்த இராணுவங்களின் சேனையாகிய, அதாவது இராணுவத்துக்கெல்லாம் இராணுவம் ஒன்று இருக்குதுப்பா. அந்த இராணுவத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? நிற்கிறேன். நீ இந்த இராணுவத்தை பார்த்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிற, இந்த இராணுவத்தை நான் நம்பி என்ன பண்ணல? நிற்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்போ ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். யாரை பார்த்து சொல்றான்? இப்போ அவன்லாம் என்ன பண்ணான் சொன்னா? அவன் ராட்சதன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் கை எவ்வளோ பெருசு, அவன் கால் எவ்வளோ பெருசு, அவன் எவ்வளோ உயரம். அதனால தான் அவனை பற்றி நான் நிறைய எடுக்கிறது இல்லை. அவன் எவ்வளோ ஹைட்டு அதெல்லாம் போட்டிருக்குது. அதை எடுத்தோம்னா நமக்கு பயந்தான் என்ன பண்ணும்? பயந்தான்
வரும் இல்லையா? இப்போ கடனை பற்றி யோசிங்களேன், உங்களுக்கு என்ன வரும்? கடனை பற்றி யோசிக்க உங்களுக்கு என்ன வரும்? எப்படி தான் அடைக்க போகிறேன்னு தெரியலையேன்னு கம்முன்னு வந்துடுவோம் இல்லையா? இப்போ யாரை பற்றி யோசிச்சா கடன் அடைக்கலாம்? நல்லா யோசிக்கணும். அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க, அவன் அதை பற்றி பெருசாக யோசிக்கல, இதை பற்றி பெருசாக என்ன பண்ணுறான்? அப்போ ஒன்று சொல்கிறான், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அடுத்தது, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தை எல்லாரும், ஆமா, இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்க போறாங்க என் தேவன் யாருன்னுங்கிறான். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் சொல்லணும். கர்த்தரை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ளார வந்து அந்த படம் வந்துச்சுன்னா, நான் விசுவாசத்தில் வளர ஆரம்பிச்சிட்டேன்னா, நீங்க முடிவு பண்ணும், என்னை சார்ந்தவர்கள் இந்த உலகம் என் தேவன் யாருன்னு பார்க்கும். இதை அம்மையும் சொல்லுது, மைக்கேல் யாருன்னு பார்க்கறது இல்லை, மைக்கேலுக்குள்ளார இருக்கிற தேவன் யாருன்னு தேவன் காட்ட விரும்புகிறார். அம்மையும் சொல்லலாமா? அப்போ நான் இன்னைக்கு முடிவு பண்ணும், என்ன முடிவு பண்ணும்? தேவனை குறித்த இமேஜ் எனக்கு எப்படி இருக்குது? அல்லேலூயா. தாவீதுக்கு நல்லா வந்துச்சு, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்குறான். எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? எவ்வளோ பெரிய யுத்தம். 40 நாளாக நடக்கிற யுத்தத்துக்கு அன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறான். 40 நாளாக யுத்தம் நடக்குது, இவன் வந்து முடிவு கட்டுறான். ஆமென். இப்படி சொல்லலாம் பாருங்க, முடிவுரை எழுதுறான். என்ன பண்ணுறான்? முடிவுரை எழுதுறான். அடுத்தது பாருங்களேன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்கள் நம்பணும், நான் கர்த்தரை குறித்த இமேஜ் எனக்குள்ளார வச்சு கர்த்தருடைய வார்த்தை நான் பேசும்போதெல்லாம் என் கூட இருக்கிற தேவன் யாருன்னு இந்த உலகம் என்ன பண்ணும்? பார்க்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் ஒன்று என்ன பண்ணும்? மாறும். அதை தான் சொல்கிறாங்க சொல்லும்போது. தேவன் யாருன்னு தெரியுது அவனுக்கு, அதை பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது ஒரு காரியம் ஒன்றா சொல்கிறான் இல்லையா? கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. ஒன்று ஒப்பு கொடுப்பார், ரெண்டாவது உன்னை கொன்று, மூணாவது உன் தலையை உன்னை விட்டு என்ன பண்ணுவேன்? வாங்குவேன். நாலாவது, பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அப்போ ஒரு பெரிய டிக்ளேர் பண்ணுறான். யுத்தத்தினுடைய வெற்றி அவன் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறான். வெற்றி பெற்ற பிறகு பேசலை. நீங்கள் நாமெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் நினச்சேன் அப்போவேங்கிறோம். இல்லை, முன்னாடியே நான் பேசணும். முன்னாடி என்ன பண்ணும்? பேசணும். எப்படி பேசுறது? தேவன் எனக்கு எப்படிப்பட்டு தெரிஞ்சாதான் பேச முடியும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டு தெரிஞ்சாதான் பேச முடியும். சொன்னல, அவன் கர்த்தர் எப்படிப்பட்டவன் ருசிச்சான். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு ருசிச்சான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நீங்களும் நானும் எப்படி நான் மேற்கொள்ளுறது, எப்படி நான் சாதகமாக மாத்துறதுன்னா, தேவனை குறித்த படம் எனக்குள்ளார வந்து அதை நான் பேசும் போதெல்லாம், இந்த வார்த்தைகளை நான் பேசும் போதெல்லாம் அது அப்படியே மாறுதல் என்ன பண்ணும்? ஏற்படுது. இப்படிதான் தேவன் அங்க பேசினார். எங்க பேசினாரு? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் மத்தியில தேவன் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படின்னு நின்று பேசுற என்ன வேலை என்ன பண்ணுதாங்க? நடக்க சொல்லுங்க, வேலை நடக்கும். நான் விசுவாசத்துல பேசும்போதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். அப்ப நீங்களும் நானும் உங்க வாழ்க்கையில தேவனை குறித்த படத்தை மட்டும் மாத்திராதீங்க. உங்க படம் வேறையா இருந்தா கூட தேவனை படத்தை உள்ள வச்சுட்டீங்கன்னா அதுதான் என் வாழ்க்கையை என்ன பண்ணும்? அல்லேலூயா. எத்தவர் ஆமென் சொல்றது. அப்போ டிக்ளேர் பண்றான், இப்படிதான் தேவன் இப்படிப்பட்டவர், இன்னைக்கு உன்னை இப்படி செய்ய போறான், அப்படி செய்ய போறான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண 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 கர்த்தர் பாருங்க உட்காந்து சந்தோஷப்படுறாரு. இப்படிப்பட்ட ஆளு தான் வேணும். ஆளு சின்னதா இருக்கிறான், தேவனை குறித்த எண்ணம் பெருசா இருக்குது. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு பிரச்சனை இல்லைங்க. படிச்சிருக்கிறோமா, படிக்கலையா, எழுத தெரியுதா, எதுவுமே வேணாம். ஆனால் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளார இருக்குதா? தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்குன்னு பேசுகிறோமா, இல்லை கஷ்டத்தை பேசுகிறோமா? எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பவும் போய் கஷ்டத்தை பேசணும்னா அது ஒன்றும் செயல்படவே
எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் விசுவாசத்தில் பேச போகிறேன். அப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு எல்லாம் சாதகமாக என்ன பண்ணும் வரும். ஆமென் சொல்லலாமா? அப்போ ஒழுங்கின்மையாக இருக்குது. வீடு வீடு பிடிச்ச மாதிரி இல்லை. வீட்டை உடச்சி போட்டு புது வீடு கட்டுறதில்ல. அதையும் கட்டலாம் ஒரு நாள். ஆனால் முதல்ல இதை சரி பண்ணும். எதை சரி பண்ணும்? எதெல்லாம் சரி பண்ண அதெல்லாம் என்ன பண்ணும்? சரி பண்ண. அதை சரி பண்ண எதெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்துக்கிட்டே என்ன பண்ணும்? ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசத்தின்படி இந்த உலகத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன். தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். அதே போல எனக்கு எதெல்லாம் கோலியாத்து போல பிரச்சனையா இருக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். அப்ப தேவனை குறித்த நல்ல படம் வருதா உங்களுக்கு? அடிச்சிடுவாரு, நொறுக்கிடுவாரு, ஊதிடுவாரு, புடைச்சிடுவாரு, நோயை கொடுத்துருவாரு. நோயை கொடுத்தாதான் அவன் சரியாவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போகிறோம்? தேவன் நோய் கொடுத்துட்டாருன்னா அந்த நோயை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு அறிவு வரணும், ஆண்டவர் நோயை கொடுக்கல. நீங்கள் போய்ங்களேன், ஆண்டவர் நோயை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம். அந்த டாக்டரை குணமாக்கிடுறாங்க. அப்போ கடவுள் நல்லவரா, டாக்டர் நல்லவரா? சத்தத்தை காரணம். நம்ம அப்படி தான் சில நேரம் யோசிச்சிடும். நல்ல டாக்டர் அப்படிங்கிறோம். நல்ல டாக்டர் தான். ஆனால் நமக்கு நான் பரம வைத்தியர் ஒருத்தர் என்ன பண்ணுறார்? டாக்டர் நல்லவர் தான், அதுக்கு மேலே ஒருத்தர் நல்லவர் இருக்கிறார். நல்லவருக்கெல்லாம் நல்லவர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ இன்னைக்கு நம்ம மனதுக்குள்ளார நோயின்னு வந்த உடனே அந்த அந்த படம் மாறிடக்கூடாது தேவனை குறித்து. ஆமென். பிரச்சனை வரும்போது மாறிடக்கூடாது. கண்ணால் பார்க்கறது மாறணும்னா எனக்கு தேவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு அதை நான் பேச வேண்டியது அவசியமாய் இருக்குது. அமெரிக்க தேசம்னு நினைக்கிறேன், கிறிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். திருமணமாகி பிள்ளைகள் பிறந்துச்சான். 2வது பெண் பிள்ளை அவருக்கு. பிறந்த உடனே அந்த பிள்ளை பிறக்கும்போது நல்லா சாதாரணமாக பிறந்திருக்குது இல்லையா? அது அப்படியே போயிடுச்சு. அந்த 6 மாதம் 1 வருஷம் வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? பிள்ளைகள் என்ன பண்ணும்? உருண்டு படுக்கும் பரலும் உருளும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணும்? அப்படியே எழுந்துச்சி உட்காரும். காலால் என்ன பண்ணும்? இப்படி போகும் இல்லையா? அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த புள்ள சும்மாவே அதை எழுந்து காலை என்ன பண்ணலையா, வைக்கலையா, அப்படியே உடம்பே போட்டு என்ன பண்ணுது? இழுத்துக்கிட்டே போகுது. தெரியுமா? தெரியல. காலை நம்ம பிள்ளை என்ன பண்ணும்? இப்படி இந்த முட்டி போட்டு நீ படுத்துருக்கு இல்லையா? அந்த பிள்ளை காலு ஏறவே இல்லையா? இவர் உத்து பார்த்துருக்க, என்ன என் பிள்ளை வந்து வயது அந்த மாதம் ஆகுது, ஆனால் உருள் இப்படிலாம் உருளுது, ஆனால் அந்த காலை எடுத்து தன்னால் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவும் முடியல. அப்போ தான் உத்து பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒன்று சம்திங் ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாரேன், மனைவி சொல்லி நீ ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளையை தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். காலையில் போன அந்த அவங்க அம்மா மனைவியும் பிள்ளையும் ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லையா. இவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டாராம், என்னம்மா போனேன், என்ன சொன்னோடனே நான் ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். சொன்ன சரி டாக்டர்கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டரை கொடுத்துட்டு அவர் டாக்டர் சொன்னாராம், ஐ ஆம் வெரி சாரி. வெரி எப்போ சொல்லுவாங்க சார் டாக்டர்லாம்? அப்படின்னா எது சொல்லுவாங்க? சாரிப்பா ஒன்றும் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் ஒன்றும். அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், ஐ ஆம் ஸோ வெரி சாரின்ட்டாராம். இவருக்கு ஒரு உடைய உடஞ்சிட்டாராம். ஏன்னா இவர் பிரசங்க யார் இல்லையா? உடஞ்சிட்டாராம். ஐயோ எப்படி என் பிள்ளைய சரி பண்ண போகிறேன், என்னம்மா சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அந்த பிள்ளைய பார்க்குறாராம். அந்த சொல்லிட்டாராம், இனிமேட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணாது, நடக்காது, வாய்ப்பே இல்லை. அப்போ இவருக்குள்ளார ஐயோ நான் ஆண்டவரே, இவர் மூலமாக அநேக சுகங்கள் ஆண்டவர் கொடுப்பாராம் எல்லாருக்கும். ஆனால் இவரால் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கவே முடியலையாம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அழுவாராம், புலம்பு வரான், ஏன் ஆண்டவரை இத்தனை பேருக்கு சுகத்தை கொடுக்குறான், ஏன் பிள்ளைக்கு ஏன் சுகத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்குள்ளார பெரிய பெரிய போராட்டம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, ஏப்பா உனக்குள்ளார அந்த அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் மாத்திரம் அதை மாத்துறது இல்லை, அந்த அபிஷேகத்துக்கு மேலே ஒரு விசுவாசம் ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. நீ இனிமேட்டு பிள்ளைய பார்க்கும்போது பரிதாபமாக பார்க்காத,
அது நடக்காதுன்னு பார்க்காத, நடக்கும், ஓடும், குதிக்கும்னு பாருன்னாராம். படம் எப்படி வருது, புள்ள எப்படி இருக்குது? சின்ன புள்ளைய பார்த்தீங்கன்னா இல்லையா, சும்மாவே இருக்காது, உருண்டுகிட்டே என்ன பண்ணும் இருக்கும் இல்லையா? அந்த அந்த ஸ்டேஜ் எப்படி ஸ்டேஜ். ஆனால் இந்த புள்ள எப்படி படுக்குது, எப்படி இருக்குது? சும்மா நவருது. நவருன்னா நவருது கூட முடியல, புரியுதுங்களா? நவரத்துக்கு இந்த காலு, அந்த முட்டி போட்டால் தான் நவர முடியும் இல்லையா? இந்த பக்கமும் இந்த பக்கம் உருளுது, ஆனால் அதனால் மூவ் பண்ணவே. அப்போ இவருக்கு படம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கத்தரை குறித்த எண்ணத்தில் வர ஆரம்பிச்சாராம், வார்த்தையை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். பிடிச்சி பேச பேச அவர் ஒவ்வொரு நாளும் பேசுவாராம். பார்க்கும்போது அந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் பேசுவாராம், என் பிள்ளை எழுந்திருக்கும், என் பிள்ளை நடக்கும், என் பிள்ளை குதிக்கும் அப்படின்னு சொல்லி. சில நேரம் அவரும் குதிப்பாராம், என் பிள்ளை குதிக்கும்னு. என் பிள்ளை நடந்து பார்ப்பாராம். ஏன்னா இவருக்குள்ளார விசுவாசம் என்ன பண்ணும், வரணும். அப்போ வந்து செய்ய 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 அதுக்கு ஒரு எந்த எஃபெக்ட் அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படியே புள்ள வளருது. புள்ள என்ன பண்ணுது, வளருது. அப்போ எல்லா இடத்துக்கும் வெளில பிள்ளையை கூட்டு போக முடியாது இல்லையா? அந்த வீல் சேரை வச்சு இப்படி கூட்டு போகலாம். எல்லா பிள்ளையும் ஓடும், ஆடும், விளையாடுமா. இவர்களுக்கு வேதனையாக இருக்குமா. பிள்ளைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்களாம். ஏன்னா பாஸ்டர் பிள்ளை இல்லையா, கொஞ்சம் கிஞ்சி பேசுவாங்களாம். ஆனால் இவருக்குள்ளார ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குமா, எப்போ என் பிள்ளை குதிக்க போகுது. அதில் கவனம் எங்கே இருக்குது, சத்தத்தை காணும். அப்போ அதுக்கு தகுந்த ஒன்றும் இருக்காதான். ஆனால் அதை அவர் விடவே இல்லையாம். அப்புறம் பிள்ளை வளரும்போது பிள்ளைக்கு போய் கற்றுக் கொடுத்தாராம். வார்த்தைகள் என்ன பண்ணாராம், விசுவாச வார்த்தைகளை போதிக்க ஆரம்பித்தார் அந்த பிள்ளைக்கு. ஏன்னா ஆண்ட சொல்லிட்டாராம், விசுவாசத்தில் நீனும் வளரணும், பிள்ளைக்கு அதை என்ன பண்ணும், போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுத்துட்டாராம் பாருங்க. அந்த பிள்ளையும் என்ன பண்ணுச்சு, வீல் சேர் தான் உட்காந்துருக்கு, ஆனால் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுது. அப்போ காணப்படுகிறவர்கள் அனித்தியமான, காணப்படாதைகளோ சுகத்தை பார்க்கல, நடக்கிறத பார்க்கல, ஓடுறத பார்க்கல, புரியுதுங்களா, குதிக்கிறத பார்க்கல. ஆனா விசுவாசம் குதிக்குது, சத்தத்தை காணும். விசுவாசம் ஓடுது, விசுவாசம் நடக்குது, விசுவாசம் எழுந்து என்ன பண்ணுது, நிக்குது. இப்படியே ஒரு நாள் போய்கிட்டே இருக்குதான். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குக்கு போனா அந்த புள்ள அப்படியே எழுந்து நிக்குதான். என்ன பண்ணுதான், எல்லாரும் பார்த்துட்டு என்னடா அது இந்த பிள்ளை ஏந்து நிக்குது அப்படின்னாராம். சொன்னாராம், அது ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் அப்படிதான் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பெண்மணி பாஸ்டர், உங்க பொண்ணு என்ன பண்ணு, அப்போ யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவ்வளோதான் என் புள்ள அப்படின்னு வீல் சேர்லே கொஞ்சிக்கிட்டே போயிருந்தாருன்னா வீல் சேரில் தான் என்ன பண்ணும், இருந்திருக்கும். ஆனால் பார்க்குறத பேசலை, பார்க்குறத நம்பலை, பார்க்காத தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை பார்க்கும்படியே அதை அப்ளை பண்ணுறாரு. ஹல்லேலூயா. தாவீது வெற்றியை பார்க்கல, வெற்றியை பார்க்கலங்க, பார்க்குற மாதிரி அங்கே இல்லவும் இல்லை. ஏன்னா அங்கே நிற்கிற ஆள் இவனை விட சின்ன ஆளுன்னா இவனுக்கு முடிஞ்சிடும், ரைட்டு இவனை ஏறி மிதிச்சுட்டு போயிடலான்னு. ஆனால் அவன் இவனை ஏறி மிதிக்கிற அளவுக்கு இருக்கிறான். இப்போ நம்ம பிரச்சனை நம்மளை ஏறி நம்மளை மிதிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, சவாலுக்கு நிறையா இருக்குது. எப்படி அதெல்லாம் மிதித்து நான் போகிறது சொல்கிறார் இல்லையா, குன்றுகளை, அதாவது மலையை குன்று போல ஆக்கி அதை மிதிச்சுட்டு போவேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ மலை போன்ற பிரச்சனை இருக்குதா, அது மாறாத இருக்குதா. ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு மாறும். எப்படி மாறும், விசுவாசத்தில் நீ பயிற்றுவித்து அதை விசுவாசத்தில் பேசி அதில் நீ முன்னேறினா அதை மிதிச்சுட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. எத்தவர் அம்மன் சொல்லுது, சொல்கிறாரு, ஒரு நாள் என் மகள் எழுந்து நின்று நடந்தா குதிச்சா, என்னென்னலாம் இப்படிலாம் இருப்பான்னு எனக்குள்ளார படம் வந்துச்சு இல்லையா, அதை நான் ஒரு நாள் பார்த்தேங்கிறார். நமக்கு எப்படி தான் தெரியல, எத்தனை காலத்து கடனை கட்டிட்டு இருக்குன்னு தெரியல. படம் வேறையா இருக்குது. படம் என்ன பண்ணுது, அந்த படம் தான் வரும் இல்லைங்களா. நம்ம சில நேரம் என் பிள்ளை ஸ்டெபினா வரையும் பாருங்க, சூப்பராக வரையும் அந்த பிள்ளை. ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே அழகாக வரையும், அப்படியே பார்த்துட்டே வரையும். நான் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வரைவாங்க தான், நமக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் என்ன பண்ணது, நமக்கு கையெழுத்தே வராது. என் நோட்ஸை படிச்சுட்டிங்கன்னா எனக்கு இதெல்லாம் என் மனுஷன் படிக்க முடியுமான்ட்டு போயிடுவீங்க. அதனால் என் நோட்ஸை யாரும் எடுக்க மாட்டாங்க, நோட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை அழகாக வரையும். எப்படி வந்துச்சு, உள்ள அந்த ஒரு 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 படத்தை உள்ளே வச்சிருது. உள்ள என்ன பண்ணுது, வச்சிருது. வச்ச உடனே தானா வேலை என்ன பண்ணுது, அமீன் சொல்லம்மா. இன்னைக்கு அப்படிதான், நீங்க என் தேவன் எப்படிப்பட்டவருங்கிற படத்தை உள்ள வைக்கணும். என் பிரச்சனை எப்படிப்பட்டது, அது எப்படி, இது எப்படின்னு படத்தை உள்ள வச்சுட்டீங்கன்னா அது போவாது. என் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறான்னு வைக்கணும். அதே சமயத்தில் எனக்கு எதிராக இருக்கிற எப்படி பிரச்சனை மாறுன்னு வைக்கணும். சொல்றா இல்லையா,
நீ பட்டயத்தோட ஈட்டியோட வர, நான் தேவனோட வரேன்னு சொல்லிட்டான் இல்லைங்களா? நமக்கு புரியுது. ரெண்டாவது சொல்றான், இன்றைய தினம் இன்னைக்கு தான் நடக்க போகுது டிக்ளேர் பண்றான். அவன் என்னெல்லாம் பேசினா அப்படி நீங்க படிச்சீங்கன்னா எல்லாம் அப்படியே நடந்திருக்கும் இல்லையா? எப்படி நடந்துச்சு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. ஆமென். இன்னைக்கு நமக்கு எப்படி அது மாறும்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஒழுங்கின்மை வெறுமை இருந்துச்சு, எப்படி மாறிச்சு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப தேவன் விசுவாச தேவன் எழுந்து நின்று பேசுறாரு. பேசும்போது அது அப்படியே மாறுதலுக்குள்ளார என்ன பண்ணுச்சு? வந்தது. எப்படி வந்துச்சு? சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். நானும் இன்னைக்கு எனக்கு பிடிக்கல, அதை மாற்ற விரும்புறேன். அப்ப மாற்ற விரும்புகிற வார்த்தைகளை நான் பேசணும். பேசும் போதெல்லாம் சொன்னா சொன்னபடி ஆகும், நல்லதுன்னு நான் பார்ப்பேன். சத்தத்தை காணுமே சொல்ல, நல்லதுன்னு பார்ப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், ஊழியம் நல்லா இருக்கும். ஊழியத்திற்கு எல்லா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமே. இப்போ ஆட்டோவுக்கு பிரச்சனையா இருக்குது. நான் நினைச்சேன் வேனை வச்சா வேனக்காரருக்கும் பிரச்சனை தான் இல்லையா? ஏன் மனம் புதிதாக்கப்படல? ஜனங்களுடைய மனம் என்ன பண்ணல? ஏதோ ஒரு அலசல்ல வர்றாங்க, வந்து இயேசுவை பிடிக்க வரல, ஆட்டோவில் இடம் பிடிக்க தான் வராங்க. ஆட்டோவில் இடம் பிடிக்க தான் வராங்க. யாரை எப்படி பேசலாம், யாரை எப்படி திட்டலாம், இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. அது இல்லை. அதுக்காக சபையும் இல்லை. சபை என்பது விசுவாசத்தை போதிக்கக்கூடிய சபை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா கத்துக்கணும். எதை கத்துக்கணும்? எனக்கு அவன் நம்பிக்கை நான் பேச மாட்டேன். என் தேவனை நான் உயர்த்தக்கூடிய வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். எனக்குள்ளார என் வாழ்க்கையை கொடுத்து படம் மாறிச்சு. அதான் வீடு கட்டும்போது முன்னெல்லாம் பார்த்தோன்னா கொத்தனாரை வச்சு வீடு கட்டிடுவோம் இல்லையா? அவன் இங்கே கட்டி அங்கே வச்சு, இங்கே செல்ஃபு வைக்க வேணான்னு சொல்ல வச்சிருப்பான். எங்கே ஷெல்ஃபு வைக்க வேணான்னு சொல்கிறேன், அங்கே தான் வைப்பான். ஐயே சார் இங்கே வச்சா சார் நல்லா இருக்கும் அப்படிம்பான். அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? கேட்போம் இல்லைங்களா? அவனும் கட்டி அவனுக்கு வேலை வேணும். அவனுக்கு என்ன வேணும்? அவன் சித்தாளோட வந்துடுவான். அவனுக்கு வேலை வேணும். டெய்லி வந்துடுவான், டெய்லி வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் வேலையை முடிக்கவே மாட்டான் இல்லையா? வருஷ கணக்கான கூட முடிக்க மாட்டான். கடைசியாக கொண்டு கொஞ்சம் வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளார போயிடுவான்னு சொல்லுவான். அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான் இல்லைங்களா? ஆனால் இப்போ வீடு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? முன்னாடியே அந்த வீட்டை கொடுத்த ப்ளூ பிரிண்ட் வந்துடுது இல்லைங்களா? 3D ஃபிலிம் வந்துடுது. போட்டு படத்தை காமிக்கிறான், உள்ள போகிறத காமிக்கிறான், இந்த ரூமை காமிக்கிறான், அந்த ரூமை காமிக்கிறான், எல்லாத்தையும் காமிச்சு கிச்சனை காமிக்கிறான். இப்படி தான் இருக்கு. நமக்கு என்ன பண்ணுது? அப்படியே அந்த படம் வந்தோடனே ஒரு நாள் அந்த படத்தை அப்படியே என்ன பண்ணுறோம்? சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கும் நம்ம வீட்டில் எந்த வீடு பழைய வீடு, எந்த வீடு புது வீடு, எந்த வீடு நல்லா இன்ஜினியர் வச்சு கட்டுறதுக்கு நமக்கு போனோடனே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இது இருக்குல்ல, அந்த கதவை திறந்துட்டு வரோம் இல்லையா? அந்த கதவை திறந்துட்டு வரும்போதே இப்படி சுவிட்சை போடணும். அதுனா பிளானு, இன்ஜினியரிங் பிளானு. நீ சுற்றி வந்து சுவிட்சை போட்டோன்னா அது நம்ம பிளானு. இங்கே எங்கள் வீட்டில் அப்படித்தாங்க. இதை திறந்துட்டு போனோம்னா சுவிட்ச் அந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கும். புரியுதுங்களா? சாத்திர பக்கம் இருந்துச்சுன்னா கதவு மறைச்சிக்கும். புரியுதுங்களான்னு தெரியல. நீங்கள் இன்ஜினியரிங் பிளான் விட்டு பாருங்கள், அவன் கரெக்டாக நேர்த்தியாக கட்டிருப்பான். இங்கே தான் சுவிட்ச் இருக்கணும், இங்கே தான் ஃப்ளக் இருக்கணும் இல்லைங்களா? நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது பார்த்தோன்னா பெட்ரூம்லாம் பார்த்தோம்னா இந்த ஊரெலாம் நம்ம பெட்ரூம் கட்ட முடியுமா நம்ம ஊர்லடா அப்படின்னு நினைப்பேன் நான். அப்படி படுத்துக்கிட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான் படுத்துக்கிட்டே. இப்போ ரிமோட்டில் வந்துருச்சு. அப்போல்லாம் பெட் சுவிட்ச் இருக்கும் பாருங்கள். அப்படியே கட்டிலில் உருண்டு பெட்டை நிறுத்துவான், இங்கே உருண்டு ஏசியை போடுவான். என்னடா வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ஊரில் வாழ முடியுமா? நம்ம ஊரில் பெட்டே கிடையாது. நம்ம நான்லாம் பெட்டில் படுத்தது பெஞ்சு தர டிக்கெட்டு. அங்கே பெட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த ரூமை பார்க்கும்போதே மனம் கம்மன்னு இருக்கும் நமக்கு. ஆஹா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமாடா? சரி போ. இப்படியே பகல் கனவு கண்டுட்டு என்ன பண்ணும்? போயிடணும். இப்போ நம்ம அந்த மாதிரி வீட்டை பார்த்ததும் இல்லை. நாம் எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? சொல்லுவாங்க இல்லையா, பழைய குருடி கதவை திரட்டின்னு சொல்கிற மாதிரி வீட்டை திறந்தா அதே கணவன், அதே மனைவி, அதே சாப்பாடு. போன உடனே அது சோறு என்ன பண்ணும்? அதே சோறு. போனவனே என் பிள்ளை சொல்லும், தோசையா? இந்த கிறிஸ்டின் சொல்லும் பாருங்க, இட்லி பானை வச்சவனே, இந்த வீட்டில் மாட்டோம், இந்த இட்லி பானை மட்டும் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் உன்னா இட்லி அவர் வைக்கிறது யாராக இருக்கும்? நான் தான் வைப்பேன். முதல்ல ஏந்தோடனே என் வேலை இட்லி பாலில் இட்லி ஊற்றி வைக்கிற வேலை. டக்குன்னு ஊற்றி வச்சிரும் பாருங்க. சொல்லும்,
இந்த இட்லி பானை அந்த மாவு என்னைக்கு தான் முடியுன்னே தெரியலையே அப்படிங்கும். அப்போ அப்படியே பார்க்குறோம், இதெல்லாம் என்னத்த நடந்து அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்குதுன்னா உங்களுக்குள்ளார உள்ளம் வேற மாதிரி இருக்கணும். உள்ளம் வேற மாதிரி இருக்கணும். தேவனை குறித்த எண்ணங்கள் வேற மாதிரி என்ன பண்ணணும் இருக்கணும். இது மாறிடும், இது மாறிடும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இப்படி தான் என் வாழ்க்கையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அதை நான் உள்ளத்தில் வைக்கிறேன். அதை வச்சுட்டேன்னா அதற்கேற்ற ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் திறமைகளையும் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த அந்த படம் வராமல் அந்த அறிவு வராமல் கர்த்தர் காசு கொடுக்க மாட்டார். ஏன்னா வேற எங்கேயாவது போத்துரும். ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும், ஆண்டவரே நீங்கள் யார் என்பதை என் உள்ளத்தில் படமாக வைக்கிறேன். தாவீது வச்சான், ஜெயிச்சிட்டான். அது என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். தாவீது வச்சது மாத்திரல பேசுனான், டிக்ளேர் பண்ணுறான் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. அவ்வளோதான் எல்லாம் பாடுறாங்க பாருங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது ஒரு ஆள் 10,000 பேருக்கு சமம். ஒரு ஆள் 10,000 பேருக்கு சமம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா தாவீதுக்கு அது தெரியல. தாவீதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? தேவன் எவ்வளவு பெரியவர் தெரிஞ்சு. எத்தனை பேருக்கு புரியுது? மற்றவங்களுக்கெல்லாம் 10,000 பேரா தெரிஞ்சிருக்கு, அதனால பயந்துட்டு இருந்தான். ஆனா இவனுக்கு தேவன் மட்டும்தான் 10,000க்கு மேல இருக்கு. யோசிச்ச எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அப்ப இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்னும் படம் உள்ள வந்துருச்சுன்னா அது அப்படியே வாயில பேசிக்கிட்டு என்ன பண்ணும். ஆமேன். அதெல்லாம் பைபிளை நிறைய படிங்க, அதை விசுவாசிங்க, அதை பேசுங்க. தேவன் காரியங்கள் என்ன பண்ணுவாரு மாத்தேன். ஆமேன். சொல்லுங்க, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவன் கொடுத்த விசுவாசத்துல, தேவன் கொடுத்த விசுவாச வார்த்தைகளை நான் வாழும்பொழுது எனக்கு எல்லாமே வெற்றியாக ஜெயமாக முடிய பண்ணுவார். ஆமேன். என்றுக்கலாமா?